ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைமோட்டில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 5451 மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம் ஃபஸ்ட்டு. ஸோ யார் ஃபஸ்ட்டு வந்து அதை ப்ளேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதாவது 9999 அப்படின்ற அமௌண்ட்டில் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதை அவங்க வந்து 3 monthsல சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எப்படி அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆக்சுவலி ஏர்லியராக பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா, நான் 9999 12999 அந்த ப்ராசஸில் வந்து வேறு ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கும். ஸோ அது வழியாக தான் அப்படி தான் ரிக்வெஸ்ட் கொடுத்து அப்புறம் தான் அது ப்ராசஸ் ஆச்சு. ஸோ இந்த தடவை வந்து அந்த ஆப்ஷன் இல்லாமல் டைரெக்டாகவே பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் நிறைய பேருக்கு வந்து அந்த வீடியோவில் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை அப்படின்றனால நான் புதுசாக இன்னொரு வீடியோ நான் இதில் போட்டிருக்கேன். அதான் இந்த வீடியோ தான். ஸோ இதில் நான் கொஞ்சம் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஷார்ட்டாகவே முடிச்சிடுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ண உடனே நமக்கு வந்து இந்த கூப்பன் பர்ச்சேஸ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இது எல்லாமே பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் தான் நம்ம முதல்ல ட்ரை பண்ணோம் பே பண்ணுறதுக்கு. ஜிபே, ஃபோன்பே, இல்லைனா மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங், ஏதாவது ஒரு ஆப்ஷனில் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டோட நம்ம பைமோட் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் நம்பரை ஆட் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா, அது ஜிபே, ஃபோன்பே அந்த மெத்தடில் நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் பண்ண ப்ரூஃபும் அந்த யூடிஆர் நம்பரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பேமெண்ட் ப்ரூஃபை க்ராப் பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லைனா ஷேர் ஆப்ஷன் கொடுத்து அந்த இமேஜை ஃபுல்லாக வியூவாகவே வச்சுக்கோங்க. எதுவுமே க்ராப் பண்ணாதீங்க. ஒருவேளை 90% வரைக்கும் இதை ட்ரை பண்ண முடியாத பட்சத்தில் இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கணும். ஸோ இது எப்படி ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா, மொபைல் டு மொபைல் தான் பண்ணோம். இந்த QR கோடு ஸ்கேனரை உங்கள் கேலரியில் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் ஆப்பில் ஸ்கேனர் வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஃபுல் அமௌண்ட் வந்து அது எடுத்துக்காது. ஸோ என்ன பண்ணணுன்னா, இப்போ நம்ம ஷாப்லலாம் ஸ்கேன் பண்ணுறோம் இல்லையா, நம்ம மொபைல் வச்சு அந்த ஸ்கேனரை ஸ்கேன் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த இமேஜை வேறு ஒரு டிவைஸில் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் வழியாக அதை ஸ்கேனிங் பண்ணிங்க அப்படின்னா, ஸ்கேனிங் போயிட்டிங்கன்னா அது ஜிபேயோ ஃபோன்பே நீங்கள் எந்த ஆப்ஷன் எடுக்கிறீங்களோ அதில் நீங்கள் அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட் உங்களோட அந்த ஃபோன்பே ஜிபேயில் அது போய்டும். நம்ம நார்மலாக பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா, பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஸ்கேனிங் வச்சு நம்ம பேமெண்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மெத்தடில் இந்த QR கோடை வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிடுங்க. இது வந்து முடியாத பட்சத்தில் இந்த ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டார்டிங்கே இந்த QR கோடுக்கு வராதிங்க. இன்னொன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டில் தயவுசெய்து யாருமே பேமெண்ட் பண்ணாதீங்க. ஏற்கனவே 9999 12999 நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது அதில் கிரெடிட் கார்டில் பே பண்ணவங்களுக்கு இப்போ வரைக்கும் பெண்டிங்கில் இருக்குது. அது ரொம்ப கஷ்டம். அந்த பேமெண்ட் அவங்க வெரிஃபை பண்ணி செக் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். அது லென்த்தி ப்ராசஸ். அதனால தான் அது ஹோல்டில் இருக்குது. பட் சூன் அதையும் ப்ராசஸ் ஆகிடும். அதே மாதிரி இதில் யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. எல்லாமே இந்த மாதிரி மெத்தடில் எப்படியாச்சும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நமக்கு எஸ்பிஓக்கு நம்ம எவ்வளோ ஈஸியாக ஒர்க்கு தருவோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் ஈஸியாக கிடைக்கும். இல்லைனா நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். அது நமக்கு தான் என்னடா இவ்வளோ லேட் ஆகுதேன்னு தோணும். ஆனால் நம்ம அவங்களுக்கு ஒர்க் ஈஸியாக கொடுத்துட்டோன்னா அது பிரச்சனையே கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஸோ இதில் வந்து அவங்க வந்து எப்படி ஹவு டு ப்ரொசீட் வித் பேமெண்ட் அண்ட் ஆக்டிவேஷனுக்கு எல்லாம் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கரெக்டாக கிளியராக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா ப்ராசஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து பைமோட் வழியாக நீங்கள் இந்த கிளிக் அண்ட் பைன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வழியாக நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா பைமோட் ஆப்புக்குள்ளே போகும். ஸோ பைமோட் ஆப்புக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா இந்த ஆடு அது வழியாக போனீங்க அப்படின்னா, வியூ கார்ட் வழியாக அப்படி போனீங்க அப்படின்னா, செக் அவுட்டுக்கு போனீங்கன்னா இது எல்லாமே வந்து நீங்கள் ஆப் வழியாக போகிறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ளேஸ் ஆர்டர் போய் அதில் ஒரு ஆப்ஷன் வழியாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். ஸோ அது வழியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கனாலோ QR கோடு வழியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கனாலோ உங்களுக்கு ஆர்டர் சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேமெண்ட் பண்ணோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். அதை நீங்கள் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க.
நீங்கள் அதை பேக்குக்கு போயிட்டீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து போயிடும். அப்படியே தான் நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆர்டர்ஸுன்ற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ண சம்மரி மாதிரி அது வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபுல் பேஜ் அது ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளியராக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. க்ராப் மட்டும் என்றைக்குமே பண்ணாதீங்க. இந்த மேலே இருக்கிற பேட்ரி சார்ஜ் இந்த ஹோம் பட்டன் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக தெரிகிற மாதிரி தான் இருக்கணும். ஒரு ஸ்க்ரீன்ஷாட்னா க்ராப் பண்ணக்கூடாது. ஒருவேளை நீங்கள் அந்த சம்மரியை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். அண்ட் அதில் ஆர்டர் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். அதுதான் வந்து அந்த ரெஃபரன்ஸ் நம்பரில் நம்ம என்ட்ரு பண்ணணும். இது வந்து நீங்கள் ஆப் வழியாக பே பண்ணாலும் இல்லை கியூஆர் கோட் வழியாக பண்ணாலும் இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வழியாக நீங்கள் ஆட் பேங்க் அக்கௌண்ட் வழியாக பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்கிற பேமெண்ட் ப்ரூஃப் நம்ம ஜிபே ஃபோன்பேயில் பேமெண்ட் ப்ரூஃப் இருக்கும் இல்லை ட்ரான்சாக்ஷன் பண்ணுது அந்த இமேஜ் அண்ட் அதில் இருக்கிற யூடிஆர் நம்பர் ஜிபேயில் வேறு மாதிரி நம்ம யூடிஆர் நம்பர் பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபோன்பேன்னு அதில் வேறு ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே ஜென்ரல் எல்லாருக்குமே தெரியும். அது நாங்கள் நிறையா வீடியோஸில் நாங்கள் அப்பப்போ எல்லாமே கிளியராக சொல்லியிருக்கோம். அதனால் நீங்கள் அதை பற்றி ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த நம்பரை அதில் என்ட்ரு பண்ணணும். ஸோ இது நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் கூப்பன் ப்ரூஃப் அப்படின்ற ஆப்ஷனுக்கு நீங்கள் உள்ளே போங்க. இது வந்து பேமெண்ட் மெத்தட் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து பை மோட்டில் நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதில் என்ட்ரு பண்ணுங்கள். பை மோட்டில் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ன டேட்டில் நீங்கள் பே பண்ணீங்க உங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃபில் என்ன டேட் இருக்கோ அந்த டேட்டில் என்ட்ரு பண்ணுங்கள். அண்ட் எந்த மெத்தடில் நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்க, அதாவது டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டை பண்ணி நீங்கள் பண்ணீங்களா இல்லை ஜிபே ஃபோன்பேயில் பண்ணீங்களா. ஸோ கியூஆர் கோடில் பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு ஜிபே ஃபோன்பேயில் தான் போயிட்டு இதுவாகும். அதனால் எந்த மெத்தட் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பெய்டு அமௌண்ட்டு அண்ட் அடுத்தது வந்து இதில் வந்து பைமோட்டோட ஆர்டர் ரெஃபரன்ஸ் நம்பர் என்ட்ரு பைமோட்டோடைய ஆர்டர் நம்பர் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட ஆர்டர் ஐடியை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணலாம். நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் வழியே நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். ஸோ இதில் வந்து உங்களுடைய ப்ரூஃப் பேமெண்ட் ப்ரூஃப் வந்து நீங்கள் ஜிபே ஃபோன்பே பண்ணீங்க அப்படின்னா இல்லை சூஸ் ஃபைலில் வந்து நீங்கள் என்ன பேமெண்ட் ப்ரூஃப் நீங்கள் ஆர்டர் சம்மரியாக இருந்தால் இல்லை ஆர்டர் சம்மரி இல்லை நீங்கள் ஃபோன்பே ஜிபே இருந்தால் அந்த இமேஜில் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அகெயின் நீங்கள் வந்து அப்லோட் கூப்பன் பர்ச்சேஸ் ஆப்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாப்அப் இந்த மாதிரி மெசேஜ் ஒன்று ஷோ ஆகும். கீழே வந்து உங்களுக்கு அப்ரூவ்டு அப்படின்னு வரும். அது சார் சொல்லுவாங்க எப்போ அப்ரூவல் ஆகும் அப்படின்றதெல்லாமே கிளியராக சார் சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்னென்ன ப்ராசஸ் வரும் அப்படின்றதையும் நோட்டீஸ் போல் சார் சொல்லுவாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.